ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்ல போகிறேன். என்ன தகவல் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும், ஏன்பா சினிமாவை பற்றி சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்க போகுது, இதெல்லாம் என்ன முக்கியமான தகவல் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்க நண்பர்களே. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது, இன்னைக்கு இருக்கிற எந்ததான் ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு சில நடிகர்களாக இருந்தாலும், இன்னைக்கு இருக்கிற அதுவும் குறிப்பா இந்த லிஸ்ட்ல நான் சொல்ல போற நடிகர்கள் எல்லாருமே என்னதான் இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் ஆரம்பத்துல இந்த நிலைமைக்கு வரதுக்கு இவங்க படாத பாடுபட்டு இருக்காங்கப்பா. இதை கேட்ட உடனே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட்னா, இவங்க மட்டுமா படாத பாடுபட்டு வந்திருக்காங்க? தமிழ் சினிமால இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே படாத பாடுதானப்பா பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு சின்ன திருத்தம். ஏன்னா இந்த நடிகர்கள் மட்டும்தான் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம அவங்களோட நடிப்பு திறமையை நம்பி தமிழ் சினிமாவுக்கு வந்து ஜெயிச்சவங்க. சோ அப்போ தமிழ் சினிமால ஜெயிக்கிறதுக்கு நடிப்பு திறமை இருந்தா மட்டும் போதல்ல, வந்துடலாமா, பஸ் டிக்கெட்டா கிளம்புடா பசுபதி அப்படின்ற மாதிரி யாரும் ஊர்ல இருந்தோ எங்க இருந்தோ கிளம்பி வந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க தோல்வியை தான் சந்திப்பீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னைய ஆரம்பத்திலே நெகட்டிவா பேசுற, திறமையை மட்டுமே நம்பி சென்னையில நாங்க தங்கி எவ்வளவு படத்துக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நடிகரா, ஒரு பாடகரா, ஒரு கவிஞரா, ஒரு இயக்குனரா எவ்வளவு அவதாரம் எடுக்கணும்னு சொல்லி நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ ஆரம்பத்திலே நெகட்டிவா பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பர்களே நான் நெகட்டிவா எல்லாம் பேசல, நிதர்சனமான உண்மையை தான் பேசுறேன். ஏன்னா தமிழ் சினிமால ஜெயிக்கிறதுக்கு திறமை மட்டும் பத்தாது, வேற ஒரு ஐட்டமும் வேணும். அது என்ன ஐட்டம்ன்றத இந்த வீடியோல இறுதியில சொல்றேன். அது கண்டிப்பா உங்களுக்கு சினிமால வரதுக்காக மட்டும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இல்லாம உங்களோட கெரியர் குரோத்துக்கே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, இறுதியில சொல்யூஷன் சொல்லலாம். இப்போ இந்த நடிகர்கள் திறமையை மட்டும் வச்சு வந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா திறமை மட்டும் பத்தாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு எந்தெந்த படத்துல சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சு அது என்னென்ன படங்கள்னு சொல்லி இவங்க எப்படி முன்னுக்கு வந்தாங்கன்னு சொல்றேன். இதுல ஒரு சில பேருக்கு புரிஞ்சு போயிடும், ஓகே திறமையும் தாண்டி இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைன்னு. புரியாதவங்களுக்கு இறுதியில சொல்றேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போய் அந்தந்த நடிகர்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு என்னென்ன மாதிரியான சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சாங்க, எந்தெந்த படத்துல நடிச்சாங்க, அதுக்கப்புறம் எப்படி முன்னேறினாங்க அப்படின்றத பத்தி விழாவும் வெறியுமாக பேசுவோமா? வாங்க உள்ள போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர் வித்தார்த் அவர்கள். சமீப காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் நல்ல படம் தமிழ் சினிமால வருதுன்னா இந்த மனுஷனோட தயவால தான் வருது. ஏன்னா இவர் எப்படி நடிக்கிறாரு, இவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, இந்த படம் கலெக்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றத பத்தி எல்லாம் வித்தார்த்து கவலைப்படுறது கிடையாது. படத்தோட கதை நல்லா இருக்கா, படத்துல நல்ல மெசேஜ் சொல்றீங்களா, நான் கமிட் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி கமிட் ஆகி தமிழ் சினிமாவை இவரும் காலி வாங்கட்டும் கொஞ்சம் காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல நல்ல கதை களத்தோட வர படத்தை வச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனா இவரோட ஆரம்பம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி நம்ம சொல்லலாமா? மைனா அப்படின்ற ஒரு படம் தாங்க இவருக்கு பிரேக் கொடுத்தது. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது. அது என்னன்னா, இவர் தமிழ் சினிமாவில் வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நடிப்பு ஆர்வமா, ஆனா நடிப்பு ஆர்வத்தை வச்சு மட்டும் இங்க ஒன்னும் ஜெயிக்க முடியாதுங்க, நம்ம கிட்ட இருக்கிற திறமை சினிமாவுக்கு தேவைப்படுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வித்தார்த் அவர்கள் ஆரம்பத்தில் சென்னையிலே ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு தியேட்டர் குரூப் தான் கூத்துப்பற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போனா உங்களுக்கு நடிப்பு மட்டும் சொல்லி தர மாட்டாங்க, உங்களுக்கு யோகா சொல்லி தருவாங்க, சிலம்பம் சொல்லி தருவாங்க. ஒரு சினிமால ஒரு நாடகத்துல ஜெயிக்கணும்னா என்னென்ன மாதிரியான கலைகள் உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஒரு ஜாயின் பண்ணி நடிப்பெல்லாம் ப்ராப்பரா கத்துக்கிட்டு தமிழ் சினிமால வாய்ப்பு தேடி உள்ள வராரு. வாய்ப்பே கிடைக்கல ராஜா, வாய்ப்பே கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால இவர் மட்டும் தான் ஹீரோ ஆகிறாரு, ரெட் கார்பெட் போட்டு வர வைக்கிறாங்களா? அப்பவே கிட்டத்தட்ட ஒரு 80s 90s 2000லயே பெரிய பெரிய ஹீரோக்கள் அவங்களோட பசங்க எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கிறாங்கப்பா. இவங்களெல்லாம் தாண்டி எப்படி உள்ள வருது அப்படின்றது தானே நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி மைண்ட்ல எதுவுமே இல்லாம உள்ள வந்தவருக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கல. 2001 வருஷம் மின்னலே அப்படின்ற ஒரு படத்துல மேடி அவர்களுக்கு ஃப்ரெண்டா வந்திருப்பாரு. அந்த படத்தை பார்த்தா பல பேருக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே சின்ன சின்ன வாய்ப்பா கிடைக்குது. நடிகர்களெல்லாம் ஒரு 500 ரூபா தான் கொடுக்குறானுங்க, இதை வச்சு சென்னையில் எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு சொல்லி மறுபடியும் போய் டிராமா ட்ரூப்ல சேர்ந்து அங்க கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பினான்சியல் ப்ராப்ளத்தினால மறுபடியும் சினிமால வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த லீ, கொக்கி, லாடம் இந்த மாதிரி படத்துல சின்ன சின்ன ரோலுங்க, அவரெல்லாம் வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அந்த மாதிரி ரோல்லாம் நடிச்சிருப்பாரு. நான் எப்படி கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மாதிரி பயணம் பண்ணிட்டு இருந்தவர்கிட்ட ஒரு திறமை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது வந்து பிரபு சாலமன் இயக்குனர் அவர்கள் தான். ஏன்னா அவரு தான் கூட்டின்னு வந்து மைனான்னு ஒரு படம் எடுக்கிறேன், கரெக்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த படத்துல வாய்ப்பு கொடுத்து அந்த படமும் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். இவருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் இவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிப்பு திறமை இருக்குது, நம்மளுக்கு ஒரு பிரேக் கிடைச்சாச்சு, இதுக்கப்புறம் ஒரு கயிறை போட்டாச்சு, புடிச்சிட்டு மேலே ஏறதான வேலை, அதை விட்டுட்டு கடைகிற படத்துல எல்லாம் நடிக்கிறது அப்படின்ற ஒரு தப்பை இவர் பண்ணாரு. ஏன்னா கடைகிற படத்துல எல்லாம் நடிச்சா இவரோட இமேஜ் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்னு இவருக்கு ஆரம்பத்துல தெரியல. அதனால மறுபடியும் இவருக்கு ஒரு பேக்லாக், மறுபடியும் சின்ன சின்ன ரோல், ஹீரோ அப்படின்ற ஒரு பதவியில இருந்து இறங்கி மறுபடியும் சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிக்கிறது. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு இவரு செட்டில் ஆகிறதுக்கு, நிரந்தர ஹீரோப்பா இவரு அப்படின்னு செட்டில் ஆகிறதுக்கு 13 வருஷம் ஆச்சுங்க. சோ இப்போ இவரோட கெரியர்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நடிப்பு திறமை இருக்கு, நல்ல பர்சனாலிட்டியும் இருக்கு. ஆரம்பத்துல என்னதான் கஷ்டப்பட்டாலும் நடுவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வாய்ப்பை தவற விட்டு 13 வருஷம் கழிச்சு தான் ஒரு மனுஷன் மறுபடியும் ஹீரோவா இருக்காரு. அப்படின்றதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இவர் எப்படி தெரியுமா ஹீரோ ஆனாரு? இவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான ஒரு விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சாரு. என்னன்னா,
நான் ஓகே எல்லாமே நல்லா இருக்குது என்கிட்ட, நம்ம பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கிறோம், அதுக்கப்புறம் நல்ல திறமையும் இருக்குது, நடிப்பு திறமையும் இருக்குது, நல்ல பேக்ரவுண்டும் இருக்குது, ஐ மீன் வந்து சினிமா பேக்ரவுண்டும் நல்லா இருக்குது. ஆனால் எதில் கோட்டை விட்டோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல கதை தேர்வில் நம்ம கோட்டை விட்டுட்டோம். அதனால இனிமேல் நம்ம நடிகிற படத்தில் எல்லாத்துலேயும் இந்த மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் இது மாதிரி எடுக்காம கதை தேர்வு எடுத்து கரெக்டான கதையில நடிக்கணும் அப்படின்னு ஒரு தந்திரத்தை 13 வருஷம் கழிச்சு இவர் கண்டுபிடிச்சனாலதான் இன்னைக்கு நல்ல படத்துல கமிட் ஆயிட்டு இருக்கிறாரு நடிகர் வித்தார்த் அவர்கள். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே 13 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. ஆனா உங்களுக்கு வெறும் 10 நிமிஷத்துல உங்களுக்கு இதை சொல்லிட்டேன். இரண்டாவதா நடிகர் ராகவா லாரன்ஸ். இவரோட கதையை பத்தி ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ல பேசி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பிரெயின் டியூமர் வந்தது, அதுக்கப்புறம் ராகவேந்திரா சாமிகளை கும்பிட்டதுக்கு அப்புறமா இவருக்கு சரியா போச்சு, அதனால இவரோட பேரை வந்து ராகவா லாரன்ஸ் இவர் மாத்திக்கிட்டாரு அப்படின்றதெல்லாம். இதுக்கப்புறம் இவரோட கெரியர் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் சூப்பராய மாஸ்டர் வீட்டுல அவரோட கார் துடைக்கிற வேலை செய்யும் போது இவர்கிட்ட இருக்கிற திறமையை பார்த்தோன்னே ரஜினி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, டான்சர் யூனியன்ல இவரை சேர்த்து விட்டுருக்காரு. அப்போத்துல இருந்து தான் இவரோட கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பத்தில் 1989 வருஷம் டி ராஜேந்தர் அவர்கள் இயக்கிய சமரச சங்கீதம் அப்படின்ற ஒரு படத்துல தான் இவர் குரூப் டான்சர் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறமா தான் சிரஞ்சீவி படத்துல கோரியோகிராஃபரா சிரஞ்சீவி அவர்கள் இவர் அறிமுகப்படுத்திருக்காரு. 1997 வருஷம் வந்த ஹிட்லர் அப்படின்ற படத்துல. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஹீரோவாவே தெலுங்குல வந்து அறிமுகமாயிட்டாரு. ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருக்குது. என்னங்க பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா இவர் ஸ்பீட் டான்சர் அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோவா அறிமுகமானோன்னா அந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் எந்த ஒரு தெலுங்கு படத்துலயும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் கிளம்பி தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு வந்தவொன்னே தான் மறுபடியும் ஹீரோல இருந்து கீழே இறங்கி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், சின்ன சின்ன வில்லத்தனம் எல்லாம் பண்ணி மறுபடியும் இவர் ஹீரோ ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. அற்புதம் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக அந்த படமும் பாத்தீங்கன்னா சுமாரான ஹிட் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் தெலுங்குல போய் மாஸ் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கியிருக்காரு நாகார்ஜுனா அவர்களை வச்சு. அந்த படம் பெரிய ஹிட் அடிச்சதுக்கு அப்புறம் தெலுங்குல ஒரு ரீஎன்ட்ரி கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கிடைச்சதுக்கு அப்புறம் தெலுங்குல வந்து கொஞ்சம் நல்லா படம் பண்ணிட்டு இருந்தவர் தமிழ்ல நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே சொல்லி இங்க கிளம்பி வந்து முனின்னு ஒரு படத்தை பண்ணார்ல, அவருக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைச்சிருச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லாரன்ஸ் அவர்களோட ஆரம்பம் வந்து கொஞ்சம் டிப்ல போய் அவரோட கிராஃப் பெரிய லெவல்ல போனாலும் மறுபடியும் கீழே இறங்கி ஸ்மால் ரோல் பண்ணி மறுபடியும் அவர் மேலே ஏறி இன்னி வரைக்கும் டாப்ல இருக்கிறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு இருக்கிற அந்த பாசிட்டிவை இவர் பாசிட்டிவாவே யூஸ் பண்ணிட்டாரு. அதாவது இவர் பாக்குறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காரன் கலர்ல கருப்பா இருக்கிறாரு. பண்றது எல்லாமே ரஜினி ஸ்டைல் நம்ம சொல்ல முடியாது, ஒரு ஸ்டைலான ஒரு ஹீரோ. இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு பயங்கரமான ஸ்டைல் பண்ணி ஒரு சூப்பரா டான்ஸ் ஆடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நடிக்கக்கூடிய ஹீரோக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே கம்மியா இருந்தாலும் அவங்க உச்சகட்டத்தில் போயிட்டாங்க. அப்ப அடுத்த கட்ட ஆடியன்ஸை வந்து யார் கவர் பண்றது? பெரிய பெரிய நடிகர்களோட படத்தை பார்த்து சலிச்சு போனவங்களுக்கு அடுத்தது இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் ஸ்டைல் பண்ணி வரணும்ல, அப்படிதானே நம்ம எதிர்பார்ப்போம். அந்த ஒரு இடத்தை பூர்த்தி பண்ணாரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். இதுதான் இவரோட தந்திரமும். மூன்றாவதா பிரபுதேவா அவர்களை பத்தி கூட சொல்லலாங்க. இவர் வந்து இன்னைக்கு ஒரு பெஸ்ட் டான்சர், சூப்பர் டான்சர், இந்தியாவிலே ஒரு பெரிய டான்சர்னு சொன்னாலுமே கூட ஆரம்பத்துல இவங்க அப்பாவே ஒத்துக்கலையா இவர் டான்சர்னு. ஏன்னா இவங்க அப்பாவுக்கு 3 பசங்க, ராஜு சுந்தரம், அதுக்கப்புறம் நாகேந்திர பிரபு, இவரு பிரபுதேவா. 3 பேர்ல நாகேந்திரனையும் ராஜு சுந்தரத்தையும் நம்ம டான்சர் ஆகிடுவோம், பிரபுதேவா நீ ஒழுங்கா படி அப்படின்ட்டாரா. ஆனா பிரபுதேவா ஒத்துக்கவே இல்லையா, நானும் டான்ஸ் ஆடுறேன், எனக்கு டான்ஸ்னா உயிர்னு. ஆனா ஒத்துக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்பாதான் இப்படி சொல்லிட்டாரு, நம்ம ஆசையை நம்ம எப்படி நிறைவேற்றிக்கிறதுன்னு அப்பப்போ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாராம். உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு டவுட், என்ன இவன் எப்ப பார்த்தாலும் ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறான், என்னதான் பண்றான்னு ஜன்னலை திறந்து பார்த்தா மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பை அப்படியே அப்பட்டமா போட்டுனுக்கிறாரா ரூம் உள்ள. இதை பார்த்து ஷாக்கான பிரபுதேவா அப்பா என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, டேய் நீ பான் டான்சர்ரா, உன்னோட திறமையை இந்த 4 ரூம்ல வச்சு பண்ணிக்காத, நீ சொல்லும் போது கூட நம்பல, ஆனா உண்மையா சூப்பரா டான்ஸ் ஆடுற, உன்னை சினிமாவுக்குள்ள கூட்டு வந்துக்கிறாரு. கூட்டின்னு வரும்போது எடுத்த உடனே ஒரு படத்துல ஆடவும்ல, எடுத்த உடனே ஒரே ஒரு பாட்டுங்க. அது என்ன படம் தெரியுமா, மோகன் நடிச்சாரு. அது என்ன படம், மௌன ராகம். இந்த படத்துல ஒரு பாட்டு ஒன்று வரும், பனி விழும் இரவுன்னு. இந்த பாட்டுல டான்ஸ் ஆனாருன்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, டான்ஸ் வந்து ஜான் பாபுவா அவர் யாரும் அந்த டான்சர் ஆடி இருப்பாரு. இவர் உட்காந்து புல்லாங்குழல் வாசனை இருப்பாரு. என்னப்பா இது சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொறுமை தேவகுமாரே அப்படின்ற மாதிரி அவரோட பொறுமையை சோதிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்ததா ஒரு சில வருடங்களேயே கமல் அவர்கள் இயக்கல நடிச்ச வெற்றி விழா படத்துல கோரியோகிராஃபராகவே ஆயிட்டாருங்க இவரு. கோரியோகிராஃபர் அந்த படத்துல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. 1994 வருஷம் தான் இவர் வந்து ஹீரோவாவே அடி எடுத்து வச்சாரு இந்து அப்படின்ற படத்தின் மூலயமாக. அதுக்கப்புறம் காதல் நடிச்சாரு, 4 நேஷனல் அவார்டு. அதோட அவரோட கெரியர் வந்து ஏறுமுகம் தான் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் திறமை இருந்தாலும் நம்ம அடக்கி வாசிக்க வேண்டிய இடத்துல அடக்கி வாசிச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கான ஒரு நேரம் கிடைக்கும் போதுதான் நம்ம குபீர்னு வெளில வரணும். அது வரைக்கும் நம்ம திறமைய நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கணும், மெருகேற்றிக்கிட்டே இருக்கணும், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பிரபுதேவா கிட்ட இருந்து கத்துக்கணும். ஏன்னா பொறுமையா என்னதான் ஒரு எக்ஸலன்ட் டான்சரா இருந்தாலும் 100 படங்களுக்கு பொறுமையா கோரியோகிராஃப் பண்ணிருக்காரு பாருங்க. ஏன்னா இவர் கோரியோகிராஃப் பண்ணும்போது அந்த ஹீரோ டான்ஸே தெரியாத மங்குனியா இருந்தா இவருக்கு எவ்வளவு கஷ்டம். ஆனா இருந்தாலும் பொறுமையா பண்ணிருக்காருல்ல, அதுதான் பொறுமை.
நான்காவதா இயக்குனர் சசிகுமார் அவர்களை பத்தி சொல்லலாம். ரொம்ப ஒரு நல்ல நடிகருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர்ல இருந்து வந்த ஒரு நடிகர் இல்லையா. அதாவது இவரோட கெரியர் பாத்தீங்கன்னு வைங்களேன், இவர் ஒரு வசதியான குடும்பத்துல இருந்து வந்தாலும் சினிமா மேல இருக்கிற ஒரு ஆர்வத்துல டைரக்டர் பாலா கிட்ட போய் அசிஸ்டண்டா சேர்ந்தாச்சு. எதுகடா சேர்ந்துமோ அப்படின்றதெல்லாம் அப்புறம் யோசிச்சிருப்பாரு. ஆனா சமீபத்துல எதுகடா இந்த ஆள்கிட்ட காசை கொடுத்து நம்ம ஒரு படத்துல நடிச்சு அந்த படத்தை நம்மளே தயாரிச்சுமோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாரு பாலா. சரி, இருந்தாலும் பாலா ஒரு நல்ல பிலிம் மேக்கர் தான். ஸோ ஆரம்பத்துல பாலா படத்துல இவர் சேது படத்துல ஒரு துணை இயக்குனரா பணியாற்றியது மட்டும் இல்லாமல் அந்த படத்துல ஒரு 2-3 சீன்லாம் நடிச்சிருப்பாரு. அதோட கிளிப்பிங்லாம் போட்டுனுக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி அவரோட கெரியர் ஆரம்பிச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அமீர் கூட சேர்ந்து பருத்தி வீரன் படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த படம் எந்த லட்சணத்துல ஏத்த இறக்கமா போயிட்டு இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ. ஸோ அந்த மாதிரி போகும்போது அவருக்கு ஒரு யோசனை வந்துருக்குது. என்ன யோசனைனா, இந்த படம் போறது போட்டோம், நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துக்குது. அந்த படத்தோட பேர் சுப்பிரமணியபுரம்னு ஒரு படத்தோட ஐடியா வந்துருக்குது. இந்த படத்தை நம்ம டெவலப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருக்காரு. கிளம்பி போய் படத்தை ஃபுல்லா கதையை டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அமீர் கிட்ட சொன்னோன்னு அமீர் என்ன சொல்லியிருக்காரு, டேய் கதை நல்லா இருக்குதுடா, நானே தயாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால இவர் போய் பல ஹீரோக்கள் கிட்ட கதை சொன்னா எந்த ஹீரோவும் இந்த படத்தோட கதைக்கு ஒத்துக்கல. குறிப்பா அந்த கிளைமாக்ஸுக்கு ஒத்துக்கவே இல்லையா. ஏன் நம்ம சாந்தனு பாக்யராஜ் ஒதுக்கின கதை தான் அது. அதுக்கப்புறம் ஜெய் ஒத்துக்கிட்டாரு. எப்படி ஒத்துக்கிட்டாருன்னா, அமீர் அப்படின்ற ஒரு பெரிய இயக்குனர் இந்த படத்தை தயாரிக்கிறாருன்னா ஏதாவது விஷயம் இல்லாம தயாரிக்க மாட்டாரு. அமீருக்காக ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஜெய் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப சசிகுமார் கேரக்டருக்கு யாருன்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு சசிகுமார் நிறைய ஹீரோக்கள் அப்ரோச் பண்ணிருக்காரு. யாருமே நடிகலன்னொன்னே கழுத நானே நடிச்சுட்டு போறேன் போங்க அப்படின்ற மாதிரி இவரே நடிகை ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே, அமீர் தான் காசு போடுறேன்னாரு. அமீர் கொஞ்சம் செலவுக்கு காசு கொடுங்க, படத்தை ஆரம்பிச்சிடும்னா அமீரே பருத்தி வீரன் மேட்டர்ல மாட்டினுக்கிறாரா, காசும் இல்ல. சரி ஓகே, நம்மளே சொந்த காசை போட்டு படம் எடுப்போன்னு தில்லா தைரியமா திகட்டலாம் இந்த படத்தை எடுத்தாரு. இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சு இன்னி வரைக்கும் சசிகுமார் அவர்கள் ஒரு சேச்சுரேஷனான ஒரு கரெக்டான லெவல்ல தான் இருக்கிறாரு தவிர ரொம்ப அகல பாதாளத்துக்கு போல. இருந்தாலும் இவரும் சின்ன சின்ன கேமியோ பண்ணது எந்த படத்துலனா சேது படத்துல. அதனால இந்த லிஸ்ட்ல இவரையும் சேர்த்தாச்சு. இப்ப அடுத்தது 5ஆவதா சொல்ல போறது நம்ம ஆர் பார்த்திபன் அவர்கள். கே பாக்யராஜ் அவர்களுக்கு உதவி இயக்குனரா இருந்து அந்த காலகட்டத்தில் கே பாக்யராஜ் அவர்கள் சம்பளம் தரலன்னு சொல்லி இவர் கூட பணியாற்றி கொண்டு 6000 ரூபாய் சம்பளத்துக்கு எல்லா நடிகர்களுக்கும் போய் டப்பிங் பண்ணி இருப்பாரா இவர். இந்த மாதிரி பணம் சம்பாரிச்சு அதுவும் பத்தாம ராணுவ வீரன், தாவணி கனவுகள் படத்துல எல்லாம் சின்ன சின்ன ரோலுங்க, இப்போ போட்டிருக்கேன் பாருங்க பிக்சரு, இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு கதையை ரெடி பண்ணிட்டாரு. அந்த கதையின் பேர் தான் புதிய பாதை அப்படின்ற ஒரு கதை. இந்த கதையை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லுவோன்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசரையும் ஓகே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கதைக்கு ஹீரோ யாரு, நம்ம ரஜினிகாந்த் தான் கரெக்டா இருப்பாரு. ரஜினி கிட்ட கதையை சொன்னா போட்டாரு பாருங்க ரஜினி அவர்கள் ஒரு குண்டு. இந்த கதையில நான் நடிக்கிறதோட நீயே நடியன் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுருக்காரு. ஆடா ரஜினி சும்மா காமெடி சொல்றாரு, அவர் நடிக்க மாட்டேன்றதுக்கு இந்த மாதிரி காரணத்தை சொல்லி நம்ம வெளில துரத்துறாரு. வாங்க போய் நம்ம அர்ஜுன் கிட்டையும் சத்யராஜ் கிட்டையும் கதை சொல்லலாம் அப்படின்னோடனே அந்த ப்ரொடியூசர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, எங்க பேர் ரஜினி சொன்னா கரெக்டா இருக்கும், அதனால நீயே நடி அப்படின்னு நடிக்க போய் இந்த படத்துல நடிச்சு கிட்டத்தட்ட இந்த படம் ஏகப்பட்ட விருதுகள் வாங்கி நம்ம பார்த்திபன் அவர்களும் இன்னி வரைக்கும் ஒரு கரெக்டான பொசிஷன்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருல்ல. அதுக்கு என்ன தெரியுமா காரணம், அதையும் இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். இப்ப 6ஆவதா நடிகர் முனிஷ்காந்த் என்கிற ராமதாஸ் அவர்கள். ராமதாஸ் என்கிற முனிஷ்காந்த் அவர்களா, இவரை பத்தி சொல்லணும்னா இவரோட கஷ்டத்தை நான் நேரடியிலே பார்த்திருக்கேங்க. ஏன்னா இவர் நிறைய இன்டர்வியூல சொல்றது என்னன்னா, ஆரம்பத்துல நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சேங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் சம்பளம் 1000 ரூபாய் சம்பளம் இப்படிதான் வாங்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் கிரீம் பண்ணு பன்பட்டர் ஜாமு இந்த மாதிரி தான் சாப்பிட்டு நான் கொஞ்சம் என் பட்னி எல்லாம் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்படிதாங்க என் வாழ்க்கை இருந்தது. தூங்குறதுக்கு இடம் விடலாம வடபழனி கோயில் வாசலெல்லாம் தூங்கிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சில பேருக்கு இது கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கும், சில பேர் நம்ப மாட்டீங்க. ஆனா கண்கூடா இவர் வடபழனி கோயில தூங்குனதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நம்மளும் கோடம்பாக்கம் ஏரியால தான் நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம். அது மட்டும் இல்லாம இவர் முனிஷ்காந்த் அப்படின்ற ஒரு பேர் அந்த முண்டாசுப்பட்டி படம் நடிச்சு படம் தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இவர் பெருசா கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா இவர் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாரு, வடபழனி ஏரியா ரோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோட்ல வேகாத வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. மூச்சு வாங்க என்னன்னு பார்த்தா வண்டி கூட இல்ல, யாரும் பிக்கப் பண்றதுக்கு இல்ல, பஸ்ஸுக்கு காசு இல்ல, ஆட்டோவுக்கு காசு இல்ல, நடந்து போயிட்டு இருக்காரு. பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இது, இவ்வளவு பெரிய ரோலை பண்ணி இந்த முண்டாசுப்பட்டி ஜெயிக்கிறதுக்கு ஒரு 50% காரணமே இந்த ஆள் தான். ஆனா இன்னும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். ஆனா இவன் கண்டிப்பா முன்னேறுவாண்டா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு மனுஷன் கரெக்டா கல்யாணம் பண்ணி வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டு இருப்பா சாலிகிராமத்துல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, அதையும் இந்த வீடியோ கடைசியில் சொல்றேன். இதே மாதிரி 7ஆவதா நடிகர் விமல் அவர்களை பத்தியும் சொல்லலாம். இன்னைக்கு அவரோட கிரகம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வேற யாருமே கிடையாதுங்க, அவரே தான். ஏன்னா ஆரம்பத்துல நம்ம எப்படி வந்தோம் அப்படின்றத நம்ம நல்லா யோசிக்கணும். ஏன்னா இவரும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கூத்துப்பட்றையில போய் ட்ரைனிங் எடுத்து இவர் கூட இருந்தவங்க தான் முத்துக்குமார் அப்படின்ற ஒரு நடிகர். மகான் படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. சார்பட்டா பரம்பரையில யாராவது ராமன் கூட இருப்பார் பாத்தீங்களா, சித்தப்பாவா பெரியப்பாவா. ஸோ இவங்க எல்லாம் ஒரே குரூப் தான். அந்த கூத்துப்பட்டையில கத்துக்கினதுக்கு அப்புறம் கில்லி, குருவி இந்த மாதிரி நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல் பண்ணவருக்கு 2009 வருஷம் பசங்க அப்படின்ற ஒரு படத்துல ஒரு பிரேக் கிடைச்சு அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருந்தவரு
சேரக்கூடாத ஒரு ஆளை இவரோட படத்துல கூட்டணியா சேர்த்து நடிச்சதுதான் விவகாரமா போச்சு. ஏன்னா அந்த நடிகர் இன்னைக்கு உச்சத்துல போயிட்டாலுமே கூட இவர் எப்படி தெரியுமா உச்சத்துல போனாரு? கீழே இருக்கிற எல்லா நடிகர்களையும் மிதிச்சு ஏறிட்டு தான் போனாரு. அந்த மாதிரி தெரியாதனமா விமல் அவர்கள் ஒரு படத்துல நடிச்சாருங்க. இவரை பசங்களை அறிமுகப்படுத்தினார்ல ஒரு இயக்குனர், அவரோட அடுத்த படத்துல விமல் அவர்கள் நடிக்கும் போது கூட்டாளியா ஒருத்தனை சேர்த்தாரு. அவன் செஞ்ச வேலை சரியான வேலையை பார்த்து போட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் விமல் அவர்களோட கெரியரு காலி. அடுத்தது எந்த படத்துல நடிச்சாலும் எல்லா படமும் ஃபிளாப்பு. நல்ல நல்ல படங்கள் விமலை தேடி வரது கிடையாது. ஏன்னா அம்புட்டு நல்ல படத்தையும் அவர் தூக்கிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த இயக்குனரையும் சேர்த்து தூக்கின்னு போயிட்டு அந்த இயக்குனர் கடைசியில இவருக்கு ஃபேவரட் ஆயிட்டாரு இந்த உச்ச நடிகருக்கு. அதனால மேல வாங்க, தப்பு இல்லைங்க, ஆனா கீழே இருக்கிறவங்க எல்லாம் மிதிச்சுட்டு வராதிங்க. பாவம், நீங்க மிதிக்கும் போது விமலும் மாட்டிக்கினாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம கெரியர் டெவலப் ஆயிட்டு நம்ம ஒரு லெவலுக்கு மேல போகும்போது சுத்தி கித்தி பார்க்கணும் நம்ம என்ன பண்றோம்னு. கண்மூடித்தனமா மேல ஏறிட்டே இருந்தீங்கன்னா உங்க பின்னாடி வரவங்க உங்களை மிதிச்சுட்டு போயிடுவான். அதனால என்றுமே விழித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு லெவல் மேல நம்ம போயிட்டே இருக்கும்போது. 8வது MS பாஸ்கர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். ஆரம்பத்துல டிராமா ட்ரூப்பு, LIC ஏஜென்ட், டூத் பேஸ்ட் கம்பெனில வேலை, ஆல் இண்டியா ரேடியோல வேலை, அதுக்கப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட், மறுபடியும் டெலி சீரியல். இந்த மாதிரி அவரோட பயணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு சின்ன பாப்பா பெரிய பாப்பான்ற ஒரு சீரியல் மூலமா ஹிட் ஆகி அதுக்கப்புறம் படத்துல சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சு இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் ஆயிட்டாரு. ஹாலிவுட் நடிகர்களுக்கே வாய்ஸ் கொடுத்தது எங்க தலை MS பாஸ்கர் அவர்கள் தான். ஸ்பைடர்மேன் பார்த்திருக்கீங்களா? அதுல பாருங்க, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரா அவர் யார்? அவரு நியூஸ் எடிட்டர். அவருக்கே மெட்ராஸ் பாஷையில பேசி கலக்குன்னு கலக்கிருப்பாரு. கிட்டத்தட்ட 1987 வருஷம், கிட்டத்தட்ட 80s பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன படங்கள்ல சின்ன சின்ன ரோல் நடிச்சிருக்காருங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட், வில்லன் கேங்கு, அதுக்கப்புறம் வில்லன் கூட இருக்கிற சைட் கிக்கு, ப்ரொஃபசர், டாக்டர், டிராபிக் போலீஸ்னு இவ்வளவு விஷயங்களை தாண்டி பொறுமையா மேல இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறாரு MS பாஸ்கர். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதுவும் இந்த வீடியோ கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேரை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். 9வதா சமுத்திரகனி அவர்களை பத்தி சொல்லலாம். ஆரம்பத்துல லா காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருக்கும்போது சினிமால நடிக்கணும்னு ஆசையா. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா கலாய்ப்பாங்க, உன் உருவமே சரியில்லை, நீ நடிகர அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு தெலுங்குல 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. அதனால எவன் எது சொன்னா என்ன, எனக்குள்ள ஒரு பச்சி சொல்லுது, ஒரு பேஷன் இருக்கு, இறங்கி செஞ்சிருவோமே அப்படின்ற மாதிரி இறங்கி செஞ்சு சமுத்திரகனி மாதிரி நம்ம பெரிய லெவல்ல வரணும் இல்லையா? அதனால இவரும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாலச்சந்திர அவர்களோட 100வது படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி அந்த படத்துலயும் சின்னதா நடிச்சாரு. அவரோட ஆசை அங்கேயே நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன படம் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இப்ப அடுத்ததா 10வதா இயக்குனர் அமீர் அவர்களை பத்தியும் சொல்லலாம். இவர் என்னதான் ஒரு வசதியான குடும்பத்தில இருந்து மதுரையில ஒரு பெரிய பிசினஸ் மேனாக இருந்தாலும் சினிமா ஆசைக்காக இறங்கி பாலா கிட்ட வாங்காத திட்டெல்லாம் வாங்கி நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் அப்படின்ற மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை வாங்கி ஒரு நல்ல படைப்பை கொடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் கெட்ட நேரமும் இருக்கிறனால ஒரு சில படங்கள் கைகூடி வரமாட்டேங்குது. மாட்டிக்க கூடாத சில இடத்துல மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நம்மளோட படைப்பை மட்டும் நம்பி வரக்கூடாது, சுத்து வட்டாரத்தையும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இந்த சினிமா ஃபீல்ட்ல மட்டும்தான் எல்லா விதமான ஆட்களையும் நீங்க பார்க்கலாம். அதாவது மொல்ல மாதிரிலிருந்து நல்லவன், உத்தமன், அயோக்கியன், என்ன வேணாலும் வச்சுக்கோங்களேன், எல்லாரும் இந்த ஃபீல்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து டிராவல் பண்ணணும். அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இந்த ஒரு வாழ்க்கை பாடத்தை அமீர் அவர்களோட சினிமா பயணத்துல இருந்து நம்ம கத்துக்கலாம். சோ ஒரு வழியா இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. ஆரம்பத்துல இருந்து சொல்றேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நீ ஓட்டிட்டியாப்பா, அது என்னதான்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்றேன். அதாவது சினிமால மற்றும் எந்த கெரியரா இருந்தாலும் அந்த கெரியர் சம்பந்தப்பட்ட திறமையை நம்ம கண்டிப்பா வளர்த்துக்கணும் இல்லைங்களா? வளர்த்துக்கலாம். ஸோ சினிமாவே நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். சினிமாவுக்குள்ள நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வர போறீங்க அப்படின்னு அதுக்கேற்ற திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டு வரீங்க. வந்ததுக்கு அப்புறமும் இங்க திறமை இல்லாம எல்லாரும் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திறமையோட ஒரு 1,00,000 பேர் வந்தா 10 பேர் தான் ஜெயிக்கிறான். ஏன் தெரியுமா? ஏன்னா என்னதான் திறமை இருந்தாலும் அவன் பின் வாங்குறதே கிடையாது. பின் வாங்குறதுன்றத விட சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க இங்கிலீஷ்ல. அந்த கன்சிஸ்டன்சிக்கு உண்மையான தமிழ் அர்த்தம் தெளிவான தமிழ் அர்த்தம் தொடர்ச்சியாக முயற்சி செய் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமால திறமையோட ஜெயிக்கிறவனோட திறமை கம்மியா இருந்து திறமையே இல்லாம உள்ள திறமையை வளர்த்துக்கிட்டு கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணி ஜெயிச்சவங்க தான் இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேரும். லிஸ்ட்ல சொல்லாம இன்னைக்கு தமிழ் சினிமால ஜெயிச்ச அத்தனை பேரும் திறமை இருக்கோ இல்லையோ, கத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சு பொறுமையாக இருந்து தொடர் முயற்சியில வெற்றி பெற்றவங்க தான். அதனால நீங்க சினிமாவுல ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கெரியர்ல ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க அதெல்லாம் மேட்டரே கிடையாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குமா அப்படின்றது தான் உங்களை வேற லெவல்ல கொண்டு போய் நிறுத்துமே தவிர உங்களோட திறமை, உங்ககிட்ட இருக்கிற பணபலம், உங்களுக்கு இருக்கிற ஆள் பலம், இது எதுவுமே உங்களுக்கு உதவாது. ஏன் உதவாதுன்னா, நீங்க தொடர்ச்சியா முயற்சி பண்ணலாம், அதெல்லாம் இருந்துமே பிரயோஜனம் இல்லை. தொடர்ச்சியா முயற்சி பண்ணீங்கன்னா இது எல்லாமே உங்களை கை கூடி வரும். ஸோ தொடர் முயற்சி தான் வெற்றிக்கு ஒரு அடியால அமைச்சு கொடுக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மைன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கும்